Hello, Vanakkam and welcome to IPL 2026 Trivia. Welcome to the review of the eliminator between RR and SRH. எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு இந்த ஐபிஎல் 2026 பார்த்த எல்லாருமே எஸ்ஆர்ஹெச் தான் வின் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. பட் ஆனா வாட் அ ஸ்பெஷல் நாக் ஃப்ரம் த சுட்டி குழந்தை அண்ட் வாட் அ ஸ்பெல் ஃப்ரம் ஜோஃப்ரா ஆர்ச்சர். கம்ப்ளீட்லி அவுட் போல்ட் அவுட் பிளேட் தெம் வித் த பேட் அண்ட் த பால். வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ பிடாக். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ விபின். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ். உங்களை வரவேற்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. பிடாக் மேட்சை பார்த்திருப்பீங்க. என்ன ஒரு கேமு! மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேம்ல ஒரு 15 வயசு பையன் ஒரு மேசக்கர் பண்ணிட்டு தனியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே தூக்கின்னு போயிட்டாரு பேக. குவாலிஃபயர் 2 பேக் நாங்க எடுத்துன்னு போறோம் அப்படின்ட்டு கிளம்பிட்டாரு. எஸ் பிடாக், ஓப்பனிங் தாட்ஸ். குயிக்கா என்னோட ஓப்பனிங் தாட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஐ வில் கெட் த எக்ஸ்பர்டீஸ் ஃப்ரம் அவர் கெஸ்ட். ஐ ஷுட் ராதர் சே சீஃப் கெஸ்ட், தட் இஸ் விபின் சார். அதாவது டாஸ் வின் பண்ணி பவுலிங் போட்டதெல்லாம் தப்பெல்லாம் கிடையாது. சி சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு பி ஹானஸ்ட். இட் இஸ் அ வெரி குட் பேட்டிங் பிச்சு. முன்னாடியே சொல்லியிருந்தோம் 210 216 உங்களுக்கு வந்துட்டு ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் இதுன்னு. டீம் பேட்டிங் செகண்ட் 1-3, டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 1-1. 210 is a winning score is what we said. ஸோ அவங்க 243 அடிச்சாங்க. அதுல உங்களுக்கு என்னன்னா சன்ரைசர்ஸ் வந்து ஒரே ஒரு ஃபீட்பேக் தான் நான் கொடுத்துட்டே இருந்தேன். போலிங் பிளான்ஸ் டு இண்டிவிஜுவல் பேட்டர்ஸ் 0.1 அவுட் ஆஃப் 100 அப்படின்னு. அவருக்கு எப்படின்னா வைபவ் சூரியவன்ஷிக்கு இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை லைஃப்ல. டீப் எக்ஸ்ட்ரா கவர்ஸ் லாங் ஆன் வச்சுட்டு த்ரோ டவுன் ஆஃப் வாலி போட்டுட்டு இருக்காங்க. ஓகே, டீப் பார்த்தது இது வரைக்கும் வாழ்க்கையில இந்த மாதிரி நான் பிளான் பார்த்ததே கிடையாது. டீப் எக்ஸ்ட்ரா கவர்ஸ் லாங் ஆன் ஓகே வச்சு த்ரோ டவுன் ஆஃப் வாலி. அதுக்கப்புறம் ஸ்வீப்பர் கவர்ஸ் லாங் ஆன் வச்சு த்ரோ டவுன் ஆஃப் வாலி. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, லாங் ஆன் டீப் மிட்டிகேட் வச்சு த்ரோ டவுன் ஆஃப் வாலி. அதுக்கப்புறம் டீப் ஸ்கொயர் லெக் டீப் மிட்டிகேட் வச்சு த்ரோ டவுன் ஆஃப் வாலி. அவரு எப்படின்னா சுட்டி குழந்தை, சரிடா நீ ஃபீல்டு வைக்கிற, டீப் எக்ஸ்ட்ரா வைக்கிறியா அங்க ஒரு 6 அடிக்கிறேன், லாங் ஆன் வைக்கிறியா அங்க ஒரு 6 அடி. ஒன்னு எதுக்கு நான் வந்துட்டு ஏமாத்தணும், நீ எங்க ஃபீல்டு வச்சாலும் இந்த மாதிரி. இன்னொன்னு சொல்றேன், அதாவது விப்பினும் வந்துட்டு நம்மளோட ஒரு என்ன சொல்றது வேல்யூபிள் சப்ஸ்கிரைபர் வாட்சஸ் ஆல் அவர் வீடியோஸ். வைபவ் சூரியன் டெக்னிக்கல் இதை வந்து டெசிபேட் பண்ணி ஃப்ரேம் பை ஃப்ரேம் சொல்லியிருக்கேன். அவரோட பேட் ஸ்விங் இட்ஸ் கம்மிங் வைடர்ங்கும் போது விக்கி நீங்க யோசிச்சு பாருங்க, ரவுண்ட் விக்கெட்ல இருந்து போட்டீங்கன்னா யூ கேன் நாட் டேக் த பால் அவே ஃப்ரம் ஹிம். யூ ஆர் கோயிங் டு பி இன் இஸ் ஹிட்டிங் ஆர்க். ஓவர் த விக்கெட்ல இருந்து இஃப் யூ ஆங்கிள் த பால் அவே அபோவ் வெயிஸ்ட் ஆர் வே, அங்கதான் கிராம்ப் ஆகி மாட்டிப்பாரு. அங்க நீ அவர் அப்படி போட்டாலும் புல் அடிக்க தான் போறாரு. யூ ஹேவ் a chance of getting him out. அது கைல் ஜெமிசன், அது எப்படின்னா இவங்களாம் எப்படி பிளான் பண்றாங்கன்னா, அதை கைல் ஜெமிசன் வந்து ரவுண்ட் விக்கெட் போட்டு போல்ட் எடுத்துட்டு வரான். உடனே வாட்டர் பிரிச்சு இறங்கி போட்டு போயிடலாம் சப் இன்ஸ்பெக்டரை. ஏண்டா டே, அதாவது முதல்ல பிளான் நீங்க பண்றீங்கன்னா ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த ப்ரீவியஸ் வீடியோவை பார்க்கறது, அவரோட வேகன் வீல பார்க்கறது, பிச் மேப்பை பார்த்து பிளான் பண்ணவும் உருட்டதா சரித்திரமே கிடையாது. பிளான் பண்றவனுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கணும். அவரோட டாப் ஆஃப் டவுன் ஸ்விங் எங்க இருக்குன்றத பார்த்து நீ பிளான் பண்ணினா அப்பயும் 100 அவுட் ஆஃப் 100 நீ ஃபர்ஸ்ட் பால்லே அவுட் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு அணையெல்லாம் கட்ட மாட்டேன். பட் அட்லீஸ்ட் யூ ஆர் மேக்கிங் இட் டிஃபிகல்ட். a guy who is coming there and hitting ball by ball, you should be licking your lips to get him out. அது வந்து பேத்தட்டிக்கா பண்ணாங்க. டாஸ் வின் பண்ணி அவங்க போலிங் போட்டதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய குறையா சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மாஸ்டர் கிளாஸ் என்னன்னா, 2023ல சிஎஸ்கேக்கு வந்து மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தது பினிஷர் ஜடேஜா. இன்னைக்கு என்ன பண்றாரு, வேகமா ஓடி நீ ஆடுன்னு நாண்ட்ரி பார்க்கருக்கு ஸ்ட்ரைக் கொடுக்குறாரு. ஏன்னா இதெல்லாம் எங்கடா போய் சொல்றது, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐ வில் கோ டு தி வின் ஃபேக்டர். ஐ அம் கோயிங் டு லீவ் இட் டு அவர் சீஃப் கெஸ்ட். ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ல பொளக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஆர்ஆர் 125 ஃபார் 1, எஸ்ஆர்ஹெச் 96 ஃபார் 5, க்ளோஸ். ரெண்டாவது ஸ்பின்னர்ஸோட எக்கானமி நல்லா போட்டாரு சிவாங் குமார். ஒரு ஓவர்ல 4 ரன் கொடுத்தாரு. ரெண்டாவது ஓவர் அடிச்சாங்க, அதுக்கப்புறம் அவரை ஓடி போயிட்டாங்க. 2 ஓவர்ல 19 ரன்ஸ் இன் 1 விக்கெட் வேர் யுவர் டீம் இஸ் கன்சீடிங். அவங்க நிறைய அடிச்சிருக்கணும், ரொம்ப மோசமா ஆனாங்க கடைசி 5 ஓவர்ல 270 போயிருக்கணும். சிவாங் குமார் 9.5.
இவங்க பாருங்க 7 overs 60 runs 3 wickets 8.57. அதையும் இவங்க டிக் பண்ணாங்க. ராயல்ஸ் திருப்பி சொல்றேன் பாருங்க, அந்த பாட்டை நான் பாடி பாடி காட்டுவேன், எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஷானக்கா ஷானக்கா ஏதோ தந்திரம் செய்தாய், அடம் பிடித்தே நீ பினிஷிங் ரோலுக்கு வந்து நீ தான் ஒன்னும் பண்ணல, ஆனாலுமே டீம்ல நீ ஆடித்தானே பிரயோஜனம் இல்ல, அதனாலே நம்பர் 5க்கு அப்புறம் பேட்டிங் தான் எங்க டீமுக்கு இல்ல, அதனால குவாலிஃபயர் 2ல வாங்க சான்ஸ் இருக்கு, ஷானக்கா ஷானக்கா அப்படின்னு ஒரு 4 பேர் ட்வீட் போடுறான். 3 மேட்ச்ல 55 ரன் அடிச்சாராம். அவர் எட்மேயர் அவரோட கூற வச்சாரு. எப்படா நீங்களா திருந்த போறீங்க? இவன் ஒரு 2 பேட்ஸ்மேனை வச்சுன்னு குவாலிஃபயர் 2க்கு போயிருக்கான், அவன் 2 பேட்ஸ்மேனை வச்சுன்னு குவாலிஃபயர் 2க்கு போயிருக்கான், அவன் 13 பேட்ஸ்மேன் வச்சுன்னு ஒருத்தன் ஃபைனல்ல இருக்கான். தரவுலி அவுட் பிளேடு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ராயல்ஸ் எவ்ரி ஒன். நம்ம உட்காந்து இந்த 4 சீஃப் கெஸ்ட், நீங்க, நானு, ஆஷன்னா, வேர்ல்ட் சைட் எஸ்ஆர்எச் இஸ் கோயிங் டு வின். தி கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ் இஸ் டு ப்ரூவ் பீப்புள் ராங். ஐ எம் ஈட்டிங் மை வேர்ட்ஸ். ஆனா ஒன்னே ஒன்று தான் ஆஷன் கிட்ட சொன்னேன். 8 ஓவர் வைபவ் சூரியவன்ஷியும் இவரும் அவுட் ஆகாம ஆடி, ஆர்ச்சர் இஸ் கோயிங் டு கிவ் 3 பர்ஸ்ட் இன் பவர் பிளே. இது ரெண்டும் நடந்தா மட்டும்தான் அவங்க ஜெயிக்க முடியும்னு. அந்த 2 மட்டும் நடந்தது. தே அவுட் பிளேட் தம். பிரில்லியன்ட் ஃபார் ராயல்ஸ். SRH கேன் பி வெரி ப்ரௌட். இட்ஸ் a tough tournament, 10 tough teams, only 4 teams getting into playoffs. SRH can be extremely proud of what they achieved. Vipin sir, please over to you. உங்க தாட்ஸ் சொல்லுங்க. ஹாய் சார். இது அடி இல்ல சார், இடி. லாஸ்ட் டைம் நம்ம ப்ரெடிக்ஷன்ல நான் ஒன்று சொன்னேன், நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு காமன், SRH வின்னிங் எலிமினேட்டர். அப்ப விக்கி ப்ரோ சொன்னாரு, பாருங்க RR ஜெயிக்க போகுதுன்னு. அப்ப புரியல, இப்பதான் புரியுது. அதுக்கு பிளாஸ்ட் விக்னேஷன் பேர் வச்சிருக்கேன். நீங்க சொல்லுங்க உங்களோட எக்ஸ்பர்டீஸ்ல. நான் சொல்லிட்டேன் என்ன தப்பு பண்ணாங்க SRHன்னு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வெறுமனே ஸ்லோயர் ஒன்னு எல்லா பிச்சிலையும் போட்டு இது பண்ண முடியாது. யூ ஷுட் ஹேவ் வெரைட்டி. சும்மா வெறுமனே ஸ்லோயர் போட்டு பியூட்டிஃபுல்லா இருந்தது பிச்சு. அதே என்னோட அப்சர்வேஷன். Do you have any observations where SRH could have done anything better? Is the reason they lost? Vipin, over to you. They were bowling to வைபவ் சூரியவன்ஷி's arc. அவர் 6 அடிக்கிற இடத்துலயே போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த லாஸ்ட் பால்ல அவுட் ஆகும் போதுதான் பவுன்ஸ் ட்ரை பண்ணாங்க. கரெக்ட் ப்ரோ. see அதுதான் நீங்க எஸ் விபின், சாரி நீங்க நிறுத்திட்டீங்கன்னு நினைச்சேன். நீங்க கேப் விட்டு பேசுறீங்களா? நீங்க நிறுத்திட்டீங்கன்னு நான் எடுத்துட்டேன். எஸ் விபின், சாரி. சூரியவன்ஷி 65 சிக்ஸஸ், கிறிஸ் கெயில் 59 சிக்ஸஸ் இன் an IPL. அப்புறம் கிறிஸ் கெயில் 41 இன்னிங்ஸ்ல 4 வாட்டி 10+ சிக்ஸஸ் ஒரே இன்னிங்ஸ்ல அடிச்சிருக்காரு. ஆனா வைபவ் சூரியவன்ஷி 22 இன்னிங்ஸ்லயே 4 வாட்டி 10+ சிக்ஸஸ். அப்புறம் மெயினா ஜோஃப்ரா ஆர்ச்சர் 7th time he is getting a wicket in the first over. எஸ் அப்படி காட்டினாரு. அத கூட கேக்குறாரு அபிஷேக் சர்மா, யோ இன்னும் ஏதோ பொட்டல மாதிரி காட்டுறான் அப்படின்னு. அப்படி இல்லப்பா, இப்படி வந்து 2 கை வைக்க முடியல, ஓடினே இந்த கை ஈஸியா இருக்குன்னு காட்டுறாருன்னு. என்ன பவுன்சர், வாட் அ ஸ்னாட்டர் டு ஸ்டார்ட் அப் செகண்ட் பால் இங்க போடுறாரு. ஒருவேளை இந்த டோர்னமெண்ட்லயே வைபவ் சூரியவன்ஷிக்கு ஆப்பனண்டா ஜாஃபர் ஆர்ச்சர் ஆடி இருந்தாருன்னா மேபி அவரை கொஞ்சம் கஷ்டப்படுத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நெட்ல வந்து பயங்கரமா கஷ்டப்படுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஐ saw a lot of videos where ஜாஃபர் ஆர்ச்சர் ஸ்டீமிங் இன் சூரியவன்ஷிக்கு. அவர் வந்து இப்படி விட்டு இப்படி ஆடுவாரு இப்படின்னு. அது 2-3 வீடியோஸ் போன வருஷத்துல இருந்தே இருந்தது. பட் என்ன ஸ்டாண்ட் அவுட்னா இங்க என்ன மாதிரி ஒரு பிளானிங் பாருங்க அபிஷேக் சர்மாக்கு வந்து. இப்போ நான் வந்து if I just take the graph of people who have bowled from T20 World Cup to IPL. ரபாடா மரணாட்டி வாங்கினாரு T20 வேர்ல்டு கப்ல, சரியான பவுலிங் போடுறாரு. ஜாஃபர் ஆர்ச்சர் மரணாட்டி வாங்கினாரு, சரியா பவுலிங் போடுறாரு. இந்த 2 பேரு ஸ்டாண்ட் அவுட்டா இருக்காங்க. இன்னொருத்தர் இருக்காரு, அவங்க வந்து குவாலிஃபையே ஆகல T20 வேர்ல்டு கப்ல, ஜாஷ் ஹேசல்வுட். அவர் வந்து பாதியிலே போயிட்டாரு, அவர் ஆடக்கூட இல்ல. அவர் வந்து இங்க பயங்கரமா பவுலிங் போட்டிருக்காரு. ஃபைனல்ஸ் போயிட்டாங்க. அவரை வந்து தனியா எடுத்துன்னு போனாங்க நான் சொல்ல மாட்டேன், ஃபைனல்ஸ் போயிட்டாங்க அந்த டீம். பட் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ், அவங்க வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மாசம் இந்த கண்டிஷன்ஸ்ல விளையாடி இருக்காங்க. அவங்க கண்டிஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு ஃபாஸ்ட் பவுலரா ஓவர் பீரியட் ஆஃப் 60 to 90 days நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா நீங்க ஈஸியா அடாப்ட் பண்ண முடியும். அது நம்ம வந்து ஸ்டார்ட் ஆஃப் தி IPL இருந்தே பார்த்தோம். ரபாடா கூட ஸ்டார்ட்ல இருந்து வரல, கொஞ்சம் பாதி IPL இருந்து தான் வந்தாரு.
இதெல்லாம் நிறுத்திட்டு இப்படி அடின்னு அடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்ச பீடாக் சொல்லியிருப்பேன் ஃபோன் பண்ணி. எனக்கு தெரியாது, எனக்கு ஏதோ ஒரு டவுட் இருக்கு. பீடாக் ஃபோன் பண்ணி, ரபா நோ ப்ளீஸ், நான் சொல்றதை மட்டும் பண்ணா போதும், பர்பிள் கேப்பை தூக்கி நீ போயினே இருக்கலாம், உங்க டீமை நீ தான் தூக்கின்னு போப்பாருன்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் ஜாஃப்ரா ஆர்ச்சர் ஸ்டாண்ட் அவுட் பீடாக். இதுக்கப்புறம் வந்து ஆஷஸ்லாம் வேற ஆட போறாரு. அவர் இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியல ஸ்குவாட்ல. ஐ ஹேவ் நோ நாலேஜ் அபவுட் தட் ஸ்குவாட் எனக்கு தெரியல. பட் ஆனா ஸ்டீமிங் இன் ஹெட் அவுட் ஆன பால் வந்து 150. அபிஷேக் சர்மா அவுட் ஆன பால் வந்து பிரில்லியன்ட் பால். அதை வந்து யாருமே எதுவுமே பண்ணிருக்க முடியாது. ஒண்ணு பண்ணிருக்கலாம். அபிஷேக் சர்மா விடுற ஆள் கிடையாது, அடிக்கிறதுனால அவுட் ஆயிட்டாரு, வேணா உட்காந்துருக்கலாமே தவிர இத பத்தி எந்த விதமான கொஸ்டினுமே கிடையாது. அண்ட் வைபவ் சூரியவன்ஷி இஸ் ட்ரைங் டு ஜஸ்ட், அவர் அதான் சொல்றேனே, ஒரு 15 வருஷம் ஆடுறாருன்னா ஐபிஎல், ஒரு வருஷமும் ஒரு ரெக்கார்டை உடச்சிக்கினே போவாருன்னு நினைக்கிறேன். இந்த கெவின் பீட்டர்சனோட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து T20ல டபுள் 100 அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி நீங்க உங்களோட சில வார்த்தைகள். அண்ட் ஜாஃபர் ஆர்ச்சர் அஃப்கோர்ஸ் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் நல்லா பண்ணும்போது பாக்குறதுக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலரா எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்றத வந்து வார்த்தைகளால என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, நீங்க பாத்திருப்பீங்க. அண்ட் சூரியவன்ஷி பத்தியும் சொல்லுங்க ப்ளீஸ். இது வந்து எப்படி இந்த மாதிரி ஒரு 15 வயசுல இவ்வளவு கம்போஷர் இருக்கு? ஃபர்ஸ்ட் அவர் அவுட் ஆனோடனே நீங்க ஃபீல் பண்ற, ஐயோ 97ல அவுட் ஆயிட்டோமே, 100 அடிக்கலையேன்னு ஃபீல் பண்ணல, 175 180 என்னால அடிச்சிருக்க முடியுமே, ஐயோ மிஸ் பண்ணிட்டேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஃபீல் பண்ணாரு. எஸ் பீடா 30 செஞ்சுரி, 25 செஞ்சுரி, 18 செஞ்சுரி அடிச்சவெல்லாம் 97ல இருந்து 100க்கு டொசக்கிட்டு 3 சிங்கிள் எடுத்துட்டு போறான். ஆனா இவருக்கு எப்படின்னா, இஸ் நாட் ஈவன் சீயிங் த ஸ்கோர் கார்டு. அவர் அவுட் ஆனது 97 அவுட் ஆனேன்றது டிசப்பாயின்மெண்ட் இல்ல, ஐயோ இன்னும் அடிச்சிருக்கலாமே டீமுக்கு அப்படின்ற டிசப்பாயின்மெண்ட் ஒழிய இட்ஸ் நாட் அபவுட் இஸ் பர்சனல் மைல்ஸ்டோன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு சங்கக்காரா வந்து கொஞ்சம் ஒரு லெஜெண்ட், அதை யாருமே இது பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பாரு, ஒரு லெவலுக்கு மேல இந்த பேரு புகழ் அதெல்லாம் வரும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடும். இந்த 15 வயசுல மெச்சூரிட்டி இருக்காது ஹேண்டில் பண்றதுக்கு. அவர் போய் என்ன சொல்லியிருப்பாரு, தயவு செஞ்சு உனக்கு எவ்வளவு வயசுன்றத நினைச்சு கிரிக்கெட் ஆடாது. They are all getting worried about bowling to you. You know, the stature what you have shown, the composure what you have shown, the match winning skills what you have shown. அதனால உனக்கு என்ன வயசுன்றதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவனை பார்த்தா அண்ணா வணக்கம் அண்ணா அப்படின்னு இன்னைக்கு பாக்குறேன். சுனில் கவாஸ்கர் அவங்க எல்லாம் வராங்க, அது ரொம்ப நல்ல பழக்கம். அது அந்த இருக்கிறோட பழக்கம். அப்படியே காலை விழுந்து அப்படியே இது பண்ணிப்பாங்க. அது நீ ஃபீல்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா, நீ உன் பையனா இருந்தாலும் சரி குறுக்க வந்தா போடணும், அந்த மாதிரி நீ இருக்கணுமே ஒழிய ஃபீல்டு கிட்ட போயிட்டு புள்ள போனா அந்த அரகன்ஸை காட்டணும். இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் when he's in the field. ஃபர்ஸ்ட் கேட்ச் பண்ணி தூக்கி போட்டாரு பாருங்க. ஸோ உங்களுக்கு என்னன்னா, தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், வாட் லாங்குவேஜ் யூ ஸ்பீக். டோன்ட் திங்க் அபவுட் சின்ன பையன் அப்படியே ஒரு அம்புலா, ஐயோ இவர் போடுறாரு, இவர் போலிங் போடுறாரு, அண்ணன் போலிங் போடுறாரு, அந்த பிசினஸ் எல்லாம் கிடையாது. அந்த விதத்துல we have to give the credit where it's due to Royals coaching and management to make sure that he stands as a man and not as a baby on the field, which they are doing. அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு கிடையாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா 200, என்னை பொறுத்த வரைக்கும் 220 இங்க வந்துட்டு உங்களுக்கு பார் ஸ்கோர் அப்படிங்கும் போது ஒரு 23 ரன்னு கூட அடிச்சிருக்காங்கன்னா, நீங்க நானே போட்டேன் 94 வேணும் 6 ஓவர்ல, 2 விக்கெட் விழுந்த உடனே நீங்க என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் காட்டு சுத்தக்கூடாது. ஓகே, 2 விக்கெட். இப்ப என்னன்னா, ஆல் ஆஃப் அ சடன் இன்ஸ்பைட் ஆஃப் தட் நான் அந்த பிரேக் டவுனுக்கு போறேன் பாருங்க. 71 for 4 SRH, 10 ஓவர்ல 132 for 5, 112 அடிக்கணும் 10 ஓவர்ல. கிளாசன் ஒரு irresponsible ஷாட் ஆடி அவுட் ஆனார். கிளாசன் இருந்திருந்தா கூட வித் சலீர் அரோரா இன்னும் கொஞ்சம் எடுத்துன்னு போயிருக்கலாம். மகா மட்டமா ஆடி சன்ரைசர்ஸ் காட் டு 196. தட் இஸ் த நேச்சர் ஆஃப் த பிச்சிங் போது டோன்ட் கெட் ஓவர்ஆட் பை த ஸ்கோர். நான் தான் சொல்லுவேன், ஒரு 10 ரன் 15 ரன் ஒரு ஃபேஸ்ல கம்மியா இருந்தாலும் செகண்ட் ஃபேஸ்ல பிடிச்சிடலான்னு. நீ 5 விக்கெட் ஊட்டினா அப்புறம் என்னையா பண்ண முடியும்? நீ 15 யோசிச்சு பாருங்க, 15 ஓவர்ல 165 for 8, 78 ரன் அடிக்கணும். இதே 78 ரன் அப்படின்னா கூட உங்களுக்கு ஒரு 15 and ஓவர். கிளாசனோ சலீலாரோ கிளாசன் இருந்திருந்தாருன்னா அப்பயும் there is a chance. இப்போ சிவாங் குமார்லாம் பவுண்டரி ஆர்ச்சர் தூக்கி பவுண்டரி அடிக்கிறாரு. அப்படிங்கும் போது some point of time, that is what you fail to understand. How are you going to check in the face by scores when you chase a score that's 240? எல்லா பாலையும் அடிக்கும். டிராவிஸ் ஹெட் புவர். இது இஷான் கிஷன் நான் குறை சொல்ல மாட்டேன், சரி நான் எடுத்தோடனே அபிஷேக் ஆடிட்டாரு வச்சு நொறுக்குனாரு. டிராவிஸ் ஹெட் வாஸ் a very very poor shot selection. சொல்லுங்க விக்கி. இல்ல அதுதான், இதுவே திருப்பியும் சொல்றேன், I just want to underline what I am going to say. இதுவே லீக் ஸ்டேஜ் கேம்னா
I am pretty sure they would have got till 230, 235 easily. The pressure that qualifiers or the playoffs has in everybody that makes them do crazy things. அதுதான் சொல்லுவாங்கல்ல, between your head and the qualifier playoffன்ற ஒரே ஒரு மேட்ச் உங்க கண்ணு முன்னாடி வந்துட்டு போறதான ரீசன் தான். அதனாலதான் வேர்ல்டு கப் இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் ஸ்டேஜ் ஆன் ஹை ஸ்கோரிங் கேம். அதை சேஸ் பண்றதுக்கு ஈவன் ஆன் லீக் பேசிஸ் அதை சேஸ் பண்றது எவ்வளவு கஷ்டமான ஒரு இடம் வந்து இந்த மாதிரி வேர்ல்டு கப் டோர்னமெண்ட்ஸ், ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்லாம். அதே மாதிரி ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் 264 சும்மா நெயில் பண்ணிட்டு போனாங்க பஞ்சாப். அதே 264 இந்த எலிமினேட்டர்லாம் பஞ்சாப் vs டிசி ஆடட்டுமே, சுமார் போலிங்கே இருக்கட்டும், சேஸ் பண்றது ஈஸி தானே, சேஸ் பண்றது ஈஸியா கஷ்டம் தானே. அதே பிரஷர் தான் இவங்க ஃபீல் பண்ணாங்க. அபிஷேக் சர்மா பிரஷர் ஃபீல் பண்ணாரு, 100% ஹெட் பிரஷரை ஃபீல் பண்ணாரு. தே couldn't get going because நீங்க 240 கொடுத்த உடனேவே அந்த ஷோல்டர்ஸ் டிராப் ஆகுது. ஏன்னா போன கேம்ல நம்ம பார்த்தோம், குவாலிஃபயர் 1ல பார்த்தோம், ஜிடி இவ்வளவு சுமாரா பேட்டிங் ஆடுற டீம்லாம் கிடையாது. 220னா அது பக்கத்துல போறதுக்கு ஒரு 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 சான்ஸ் யோசிச்சிருப்பாங்க, அதுவே கஷ்டம் தான். பட் ஸ்டில் அதுதான் தட்ஸ் வாட் பிரஷர் மேக்ஸ் யூ டூ கிரேசி திங்ஸ். விபின், இந்த மாதிரி நிறைய கேம்ஸ்ல வந்து என்ன நடக்குதுன்னா, ஜெனரல் ஐ வாண்ட் டு, நீங்க ஒரு ஃபேனா பாக்குறீங்க, இப்ப 240 அடிச்ச உடனே நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்க? 100% ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆன டீம் வின்னு தானே ஃபீல் பண்ணுவீங்க. ஆர் நீங்க வந்து இந்த கேமை பார்க்கும்போது ஒரு சான்ஸ் இருக்கு, இவங்க பேட்டிங் டீப்பா இருக்கு எஸ்ஆர்ஹெச்க்கு அப்படின்ற ஒரு சின்ன ஹோப் அட்லீஸ்ட் இருந்ததா? ஆர்ஆர் வந்துட்டு பவர் பிளேல 84 நோலாஸ். இப்போ எந்த கேமும், ஐ மீன் எந்த கேம் வின் பண்றதோ லூஸ் பண்றதோ பவர் பிளேல தான். எஸ்ஆர்ஹெச் 71 for 4 க்ளோஸ். ஆர்ஆர் வந்துட்டு 8 ஓவர்ஸ்ல 125 for 1ல இருந்தாங்க. அங்க இருந்து நெக்ஸ்ட் 12 ஓவர்ஸ்ல 118 for 7. அதுல பாத்தீங்கன்னா லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல 36 ரன்ஸ், 5 விக்கெட். அதுல டெத் ஓவர்ஸ்ல 29 ரன்ஸ். மேக்ஸ் எக்ஸாம் கூட இவ்வளவு மேக்ஸ் போட்டிருப்பியாப்பா நீ சொல்லுப்பா. எனக்கு எல்லாரையும் கெடுத்து வச்சிருக்கீங்க பீடா, ஃபேஸ் வைஸ் சொல்லி கொடுத்து எல்லாரும் அவங்க வீட்டுல, யோ என்னடா தம்பி மேட்ச் பார்த்துட்டு இருக்கேன், எழுதிக்கிட்டு இருக்கேன், அம்மா இருங்கம்மா 6 ஓவர்ல இவ்வளவு அடிச்சிருக்காங்கம்மா, அடுத்த 6 ஓவர்ல நான் பாக்கணுமா எவ்வளவு, எல்லாத்தையும் ஃபேஸ் வைஸ் கணக்கு போட்டுட்டு இருக்காரு. வெரி வெல். எனக்கு என்னன்னா, இந்த மாதிரி இந்த விப்பின் ஒரு செங்குட்டவன் இங்க வர்றவங்க நாளைக்கு வந்து நான் எப்படி கெரியரை ஆரம்பிச்சேனோ அந்த மாதிரி ஒரு அனலிஸ்டா வரணும். அந்த அனலிஸ்டா வர்றவன் முதல் நாளே இந்த மாதிரி கான்பிடென்ட்டா உட்காந்து வின் ஃபேக்டர் இதுதான், யோ சும்மா 240 ஒன்னும் கவலைப்படாத, துண்டா சேஸ் பண்ண, நான் சொல்றதை கேளு, இந்த கான்பிடன்ஸ் இருக்கணும். ஏன்னா இப்ப நான் இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இவ்வளோ உழைப்புல இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் அல்கோரிதம் பண்ணியிருக்கேன். ஒரு ஆல்மோஸ்ட் ஓகே, ஒரு 6 out of 10 கரெக்டா இருக்கு. ஆனா இதை முதல் நாளே நான் 2008ல ஆர்சிபியில் உட்காந்து போது எனக்கு தெரியாது. தட் இஸ் ஆனஸ்டி. கொஞ்சம் கொஞ்சமா பிகாஸ் தெர் இஸ் நோ ஒன் டு அட்வைஸ் மீ வாட் டு டூ. ரொம்ப ஒரு பேசிக் ஸ்டெப் தான் 2008ல எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இப்போ இந்த மாதிரி விப்பின் மாதிரி ஒரு ஆளுங்கெல்லாம் போகும்போதே முதல் படமே சில்வர் ஜூப்ளியா 200 நாள் ஓடணும். ஸோ நாளைக்கு இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு அனலிஸ்டா போனார்னா அப்படியே கோச்சு பார்க்கணும், யோ நான் சொல்றது கேளு, 6 ஓவர்ல அதை ஆட சொல்லு, ஜெயிக்கிறோமா இல்லையா அப்படின்னு உட்காந்துக்கணும். 10 ஓவர்ல எவ்வளவு, 15 ஓவர்ல எவ்வளவுன்னு இவங்க சொல்லணும். அந்த மாதிரி இவங்க முன்னுக்கு வந்தாதான் எனக்கு சந்தோஷம். ஏன்னா when I started I was இந்த ஏஜ்ல, உங்களுக்கு எவ்வளவு சார் ஏஜ்? 15. பாத்துக்கோங்க, கரெக்டான ஆள் தான் கூப்பிட்டுருக்கோம் ஆர்ஆர் மேட்சுக்கு. அதனால I can't even believe that whether I am 2% of him at his age. எனக்கு வந்து நான் கத்துக்கிட்டது வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல கத்துக்கிட்டேன், தானா கடல்ல தூக்கி போட்டு அப்படியே நீஞ்சி கிஞ்சி வந்து. ஆனா இப்ப எனக்கு வர்ற சக்சஸஸ் எல்லாம் கையில துண்டா வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு அங்க போயிட்டு ஆடு பவுன்சரு, ஒரு ஃபீட் யாருக்கரு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒய்டு யாருக்குன்னு சொன்ன தொலைச்சு போடுவேன் எல்லாத்தையும். அங்க போறியா, இப்ப இன்னைக்கு கண்டிஷன்ல பியூட்டிஃபுல்லா பால் ஸ்கிட் ஆகுது, இங்க போயிட்டு நீ வந்துட்டு ஃபுல்லர் லென்த் போட்டு இருக்கியடா, உன்னெல்லாம் என்ன பண்றது, 4 to 6 meters லென்த், ஸ்லோ டெலிவரிஸ் ஆல்சோ 4 to 6 meters லென்த் போட்டு விட்டுருந்தாங்கன்னா மாட்டிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பிச்சில், ட்ரூ பிச்சில். ஏன்னா அந்த ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஹெட் எடுத்த பால் தான் எக்ஸாக்ட்லி ரைட்டிங். ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒண்ணு இங்க மூஞ்சிக்கு போடுறாரு, இல்ல பால் தட் இஸ் ஹிட்டிங் தி ஸ்டம்ப்ஸ், ஹெட் அவரை விட்டு கட்டடிக்க பார்த்தாரு. தென் பார்த்து கட்டடிக்க பார்க்க தெரிஞ்சு நேரா அந்த யோசிச்சு பாருங்க, ஒரு 4 meters லென்த் அவரோட டால் ரிலீஸுக்கு 4 meters போட்டாதான் ஸ்டம்ப் அடிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்றதுன்னு தெரியாம சன்ரைசர்ஸ் போட்டு ஸ்லோ டெலிவரி போட்டு தள்ளிட்டாங்க. அதுவும் என்ன ஒய்டா ஸ்லோ டெலிவரி போடுறாங்க, மகாமட்டமா பவுலிங் போட்டாங்க. அந்த ஃபர்ஸ்ட் 8 ஓவர்லயே இவர் கணக்கு கொடுத்தா பாருங்க, அந்த வின் ஃபேக்டர் 8 ஓவர்லயே க்ளோஸ்.
அவங்க 270 போயிடுவாங்கன்னு நினைச்சது, புல்ட் இட் பேக் வெல்ல. அதுல வந்து ஒரு பிளானே இல்லாம சேஸ் பண்ணாங்க. இப்போ விபின், நான் உங்களை கேட்கறேன், இந்த மாதிரி நீங்க ஒரு ஒரு அன்லிஸ்டா நாளைக்கு உட்காடுறீங்க அப்படின்னா, ஒரு 240 சேஸ் பண்றாங்கன்னா பேனிக் ஆவீங்களா? இல்லைன்னா இந்த ஃபேஸ் வைஸ் ஸ்கோர்ஸை வந்தா ஜெயிக்க முடியும், பயப்படாதீங்க, 15 ஓவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு 10 ரன்னு கீழே ஃபேஸ் வைஸ் கம்மியா இருந்தாலும் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல உள்ளுக்குள்ள போச்சரா மேட்ச் அப்படின்னு இருக்கீங்களா? வாட் பி யுவர் மென்டாலிட்டி? ஜென்ரலா மோட்டிவேட் தான் பண்ணணும். லைக் அவங்களே அவ்வளவு அடிச்சிருக்காங்கன்னா நம்மளால அதுக்கு மேல ஒரு ரன் அதை விட அதிகமா அடிக்க முடியாதா? அது மாதிரி இந்த பஞ்சாப் மேட்ச்ல ஸ்ரேயஸ் ஐயர் சொல்லுவாரு, they just scored like 264 I think, we just want to score 1 run above them. ஓ பிரில்லியன்ட். பயங்கரமா. அதான் பீடா, நீங்க வந்து நிறைய பேர் இந்த மாதிரி நம்பர்ஸை பேசி அவங்களையும் நம்பர்ஸ் பார்க்க வச்சிருக்கீங்க பாருங்க. அதுதான் ட்ரூ. நீங்க சொல்றது என்ன சொல்லுது, உங்களுக்கு ட்ரூ ரிவார்ட் ஆஃப் வாட் எவர் வி ஆர் டூயிங். உங்களோட எஃபர்ட், நீங்க போடுற அந்த உழைப்பு, நீங்க வந்து ஒரு 2 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டு ஒரு 30 நிமிஷம் 35 நிமிஷம் வீடியோக்காக வரீங்கல்ல, அந்த உழைப்புக்கான ஊதியம் வந்து, அதாவது உழைப்புக்கான ரிசல்ட் வந்து உங்க கண்ணு முன்னாடி பக்கத்துல ஒரு 15 வயசு விப்பினா வந்து உட்காந்துருக்காரு. இது வந்து திஸ் இஸ் ஜஸ்ட் வீடியோ பார்க்க யாரா வேணா இருக்கட்டும். நான் சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவரோட ஜென்ரல் எக்ஸ்பர்டீஸை கேட்டேன், அதாவது ஜென்ரல் ஒப்பீனியன். மேட்ச் கடலை சாப்பிட்டனே மேட்ச் பாக்குற ஒரு ஆள் எப்படி பதில் சொல்லுவாருன்றதுக்காக தான் ஒரு ஃபேன் பெர்ஸ்பெக்டிவ் எடுத்துட்டு வந்து நாங்க விட்டா, அவரை அனாலிசிஸ் பண்ணி பாட்டா பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரு. இந்த ஸ்கோர் இது இருக்கு, இந்த ஸ்கோர் இருக்கு, இந்த ஸ்கோர் இருக்கு, இந்த ஸ்கோர் இருக்கு. இவங்களால பண்ணவே முடியாது ப்ரோ, எப்படி நீங்க சொல்றீங்கன்றது எனக்கே திருப்பி ரிவீட் பண்ணி விட்டாரு கொஸ்டினை. வெரி வெல் டன் விபின். எனக்கு உங்களுக்கு 300 சான்ஸ் கொடுக்குறேன், ஒன் மோர் சான்ஸ். whatever you have some question in mind apart from this game, நீங்க பீடாக் நிறைய ஃபாலோ பண்றீங்க. நீங்க இந்த மாதிரி நம்பர்ஸ் பேசுற அளவுக்கு நீங்க அவரை பயங்கரமா ஃபாலோ பண்றீங்க ஃபேஸ் வைஸ் அப்படின்ற போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 15 வயசுன்னு எனக்கு தெரியாது, அவ்வளவு மெச்சூரிட்டி இருக்கு பேசும்போது. நீங்க அடுத்த சூரியவன்ஷி வந்து பேட்டை வச்சுன்னு வராருன்னா, அஃப்கோர்ஸ் நீங்களும் கிரிக்கெட் விளையாடுறீங்கன்னா நீங்க அந்த மாதிரி வரணும்னு ஆசைப்படுறேன். அப்படி இல்லைன்னா கூட உங்களுக்கு அனாலிசிஸ் வைஸ் வந்து இப்பவே உங்களுக்கு பிரெயின்ல வந்து அதெல்லாம் உட்காந்து நல்லா யோசிக்கிறீங்க. சம திறமை இருக்கு உங்களுக்கு. இதை வேற நீங்க படிச்சுக்கிட்டே கூட இந்த திறமையை அப்படியே வளர்த்துக்க ட்ரை பண்ணுங்க. பீடாக் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்சா அவரோட ஒரு டச்ல இருங்க, எப்படி பண்ணலாம் என்னன்றதையும் ஒரு இது. பிகாஸ் யூ ஆர் 15, யூ ஹேவ் அ லாட் ஆஃப் இயர்ஸ் டு கோ. நானே உங்களுக்கு டபுள் வயசு, நான் 32 வயசு ஆயிடுச்சு எனக்கு. பட் ஸ்டில் சொல்றேன், உங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். வாட் எவர் யூ வாண்ட் டு ஆஸ்க் பீடாக், எல்லாம் வேணா இருக்கலாம், பீட் லைஃப், கிரிக்கெட், எனிதிங். பிகாஸ் பீடாகோட பையன் வயசு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பையனோட கம்மி வயசு தான் உங்களுக்கு. பட் ஸ்டில் சொல்றேன், அவர் என்றென்றும் இளமை. அதுக்காக வயசை சொல்லி காட்டுறேன்னு நினைக்காதீங்க, அவர் என்றென்றும் இளமை. உங்களுக்கு பீடா கிட்ட ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கணும்னா என்ன கொஸ்டின் கேட்பீங்க? ஓவர் டு விபின், டைரக்ட் டு பீடா. ஒரே ஒரு விஷயம், எனக்கும் சூரியவன்ஷிக்கும் ஒரே வயசு தான். அவர் ஐபிஎல்ல 6 அடிக்கிறாரு, நான் வீடியோ கேம்ல 6 அடிச்சிட்டு இருக்கேன். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். பீடாக், எனக்கு நான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் அபவுட் த ஓப்பனன்ஸ் ஆஃப் த போத் டீம், டிராவிஸ் ஹெட் அண்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வால். 2 பேரும் ஏதோ 430 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருக்காங்க. இஸ் தேர் எனி டெக்னிக்கல் ஃபிளா? ஏன்னா ஜெய்ஸ்வால்லாம் செஞ்சுரி அடிச்சிருவாரு. இன்னைக்கும் 29 balls 29. எக்ஸலண்ட் கொஸ்டின். அதாவது எப்படின்னா, நீங்க ஒன்னு சொல்ல மறந்துட்டீங்க. ஐ எம் கோயிங் டு ஆன்சர் திஸ் டு யூ பின் விக்கி. அதாவது ஐபிஎல்ல வந்து அந்த ஒரு சுட்டி குழந்தைய பேட்டிங் ஆடுறத பார்த்து பயங்கர ஒரு புலகாங்கி தான் அடைஞ்சேன் நான். எங்கிட்ட ஒரு 15 வயசுல ஒரு சுட்டி குழந்தை கேள்வி கேட்குது அப்படிங்கும்போது நம்பர்ஸை வச்சு ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. டிராவிஸ் ஹெட்டை பத்தி முன்னாடியே நீங்க பார்த்துருக்கீங்களா இல்லைன்னு சொன்ன விக்கி இதை கேட்டார். அவருக்கு ஏதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கா டிராவிஸ் ஹெட்டுக்குன்னு. அதுதான் நான் அவர்கிட்ட சொன்னேன். டிராவிஸோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, மிடில் ஸ்டம்பை கவர் பண்ணிட்டு அப்படியே செல்ஃபி ஓப்பன் அப்பா இருப்பாரு, ஆஃப் சைட்ல வச்சு நொறுக்குவாரு. இந்த ஐபிஎல்ல நிறைய என்ன பண்ண பாக்குறாருன்னா, 3 ஸ்டம்பையும் விட்டுட்டு பிக்கப் புல் அடிக்க பாக்குறாரு, இல்லைன்னா 3 ஸ்டம்பையும் விட்டுட்டு கவர்ஸ் மேல அடிக்க பாக்குறாரு. இட் இஸ் நாட் ரியலி த அப்ரோச். இப்ப டெக்னிக்னா டெஃபினட்டா என்னோட எக்ஸ்பர்டீஸ்ல ஒரு வேர்ல்டு கப் 2023 எப்படி ஆனாரு, இப்ப எப்படி ஆனாரு, 2 பக்கம் ஒரு படம் போட்டு சேஞ்ச் இருக்குன்னு சொல்லிடுவேன். அந்த மாதிரி சொல்லவே மாட்டேன் நான். அவரோட ப்ராப்ளம் இஸ் ஒன்லி த அப்ரோச், நாட் டெக்னிக்கலு. ஜெய்ஸ்வாலோட ப்ராப்ளம் ஓப்பனா சொல்லிடுறேன், டெக்னிக் கிடையாது, மைண்ட் செட்டு, ப்ரெஷர். அவரோட T20 கனவுகள் செதஞ்சு போயிடுச்சு. பெருசா செதஞ்சு போல, ஒரு 22 யார்டு அந்த பக்கம் கூட செதஞ்சு போயிருக்கு. அந்த ஒரு 25 யார்டுல இன்னொருத்தர் வந்து அதே மாதிரி இடது கையில வச்சுட்டு ஆடிட்டு இருக்காரு. அதை பார்த்தே அவர் அடிக்கிற அடியை பார்த்து யசஸ்வி ஜெய்ஸ்வாலாலையும் அவர் என்ன பண்றாரோ அந்த அளவுக்கு ரிப்ளிகேட் பண்ணக்கூடிய ஒரு அக்ரஸிவ் பிளேயரு.
ஒரு 2 மேட்ச் ஃபெயில் ஆன உடனே அட்லீஸ்ட் நம்ம ரன்னை தேத்தணும்னு சொல்லிட்டு அவரோட நேச்சுரல் இன்ஸ்டிங்ஸை பண்ணி செகண்ட் ஃபிடில் ஆடி ஆடி 19 பால்ல 19, 21 பால்ல 21, அதுக்கப்புறம் ஒரு நான் எக்ஸிஸ்டிங் ஷாட்டை ஆடி ஒவ்வொரு மேட்சும் அவுட் ஆயிருக்காரு ஒழிய வேற எதுவுமே காரணம் இல்லை. அந்த பக்கம் பாக்குறாரு, கமின்ஸை தூக்கி 4 6 சொருகிறாரு. சக்கீப் ஹுசேன் ஒரு 4 6, 16 பால்ல பேட் எப்படி காட்டுறாரு, 75 19 பால்ல. இங்க நம்ம எவ்வளோடான்னு பார்த்தா 14 பால்ல 14. ஸோ என்ன ஆகுது உங்களுக்கு? ஒன்னு என்னோட இன்டர்நேஷனல் கரியர் என் கண்ணு முன்னாடியே போயிட்டு இருக்கு. That's a bottom. I am a big fan of ஜெய்ஸ்வால். ஜெய்ஸ்வால் எப்பவுமே செலக்ட் பண்ணணும்னு சொல்லுவேன். ஒரு வண்டர்ஃபுல் பிளேயரு, என்னோட கேம் சேஞ்சரா நான் எடுப்பேன். ஜெய்ஸ்வாலோட ப்ராப்ளம் டெக்னிக்கோ அப்ரோச்சோ கிடையாது, டென்ஷன் ஒரு பக்கம், அந்த டெஸ்பரேஷன். நம்மள ஒரு 15 வயசு பையன் ஓவர்டேக் பண்ணிட்டேன். அடுத்த உங்களுக்கு சீரிஸ் T20 சீரீஸ்ல அயர்லாண்டோட ஆட போறாங்க. வைபவ் சூரியவன்ஷி இஸ் கோயிங் டு ஓபன் த பேட்டிங். தேர் இஸ் நோ செகண்ட் தாட்ஸ். 100%. இப்போ அபிஷேக் சர்மா ஒரு பக்கம் 600 ரன் அடிச்சு விட்டுருவீங்களா அபிஷேக் சர்மாவை? அந்த ஒருத்தர் இருக்காரு பிரப்சிம்ரன் சிங்னு, அவர்ல யாருமே டீகோட் பண்ண முடியாது. எப்படி அதை 500 ரன் அடிச்சு அப்படி அப்படி பிரியான் ஷேரியா ஒரு பக்கம் போது சீயிங் இஸ் ஃபியூச்சர் டையிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இட்ஸ் ஐஸ். தட் இஸ் த ரீசன். ரெண்டு பேருக்கும் டெக்னிக்கலா எதுவுமே கிடையாது. தட் இஸ் அ டைம் யூ ஹேவ் டு சே, நீ அடுத்தவனை பார்த்து இது கஷ்டப்படாத, அடுத்தவனை பார்த்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்காத. கண்ணாடியை பாரு, கண்ணாடியை பார்த்து உனக்கு இன்ஸ்பிரேஷன் வரலன்னா உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு லைஃப்ல. நீ கண்ணாடியை பார்த்து உனக்கு இன்ஸ்பிரேஷன் வரலன்னா யூ காட் ப்ராப்ளம்ஸ். ஜெய்ஸ்வாலோட ப்ராப்ளம் 22 யார்டுக்கு முன்னாடி இருக்கிற பாக்குறாரு. இப்போ ஆல்மோஸ்ட் இந்த டோர்னமெண்ட் ஓவர், மேக்ஸிமம் ஒரு 2 மேட்ச் இருக்கு, அடுத்த மேட்ச் ஜெயிச்சா. தட் இஸ் த ஒன்லி அட்வைஸ் ஐ வில் கிவ் ஜெய்ஸ்வால். ப்ளீஸ் டோன்ட் கெட் ஓவர் ஆட் வித் வாட்ஸ் ஹேப்பனிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ ஐஸ். திஸ் இஸ் அன் அப்சல்யூட்லி பியூட்டிஃபுல் கொஸ்டின். விக்கி, உங்களுக்கு ஏதாவது ஃபைனல் தாட்ஸ் இருந்தா நீங்க சொல்லுங்க. அண்ட் யூ கேன் ஆல்சோ ஆஸ்க் விபின் சார். அதுக்கப்புறம் ஆஃப்டர் தட் யூ கேன் கம் பேக் டு மீ. I will close on. எஸ் விபின், கை தூக்குனாரு அதனால. பீடாக், நான் ஐபிஎல் பார்க்கும்போது எனக்கு ஒன்னு தோணுச்சு, லைக் ஆரஞ்சு கேப்போ பர்பிள் கேப்போ லைக் ஹையஸ்ட் விக்கெட்ஸ் அண்ட் ஹையஸ்ட் ரன்ஸ்க்கு தராங்க. அதே லீக் ஸ்டேஜ் முடிஞ்ச உடனே தரக்கூடாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பிளேயர் 14 இன்னிங்ஸ்ல 650 ரன்ஸ், இன்னொரு பிளேயர் 17 இன்னிங்ஸ்ல 655 ரன்ஸ். அப்ப ரன்ஸ் படி பார்த்தா அவர் 17 இன்னிங்ஸ் ஆனவர் தானே தரணும். அதை பத்தி 100% கரெக்ட். அது கேட்டா எப்படி அணை கட்டுறாங்கன்னா, because of those players runs he has carried the team forward to playoff, that has to be rewarded அப்படின்னு. டேய், 100 மீட்டர் ரேஸ் நீ வைக்கிறேன்னா எல்லாருக்கும் 100 மீட்டர் இருக்கணும். ஒருத்தனுக்கு 115 வைக்கிறது, ஒருத்தனுக்கு 122 வைக்கிறது, ஒருத்தனுக்கு 85 வைக்கிறது. 100 மீட்டர் ரேஸ் ஆடாது. இவர் கேட்கிற கேள்வி வெரி வெரி கரெக்ட். நோ மேட்டர் வாட். இன்னொன்னு சொல்றேன், அனுபவத்துல சொல்றேன், ஜெயிக்கிற டீமோட ரன் அடிக்கிறது ஈஸி. தோக்கிற டீமோட ரன் அடிக்கிறவன் தான் என்ன பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வித்தக்காரன். மிச் மார்ஷ் அடிச்ச அந்த 600 ரன் ஐ வில் ரேட் இட் பிகர் தேன் எனி ஆஃப் தீஸ் பிளேயர்ஸ். ஒரு தோக்கிற டீம் தினம் வந்து கும்மா குத்துறான் எல்லாரும். அப்ப இன்ஸ்பைரிங்கா அவர் ஆடுறது வந்துட்டு பெரிய இது எல்லாராலையும் பண்ண முடியாது. இப்ப அபிஷேக் சர்மாலாம் ஒரு வின்னிங் டீம்ல இருக்காரு. ஒரு என்வாயன்மெண்ட் பெட்டரா இருக்கும், பிரஷர் இருக்காது, சோசியல் மீடியா இருக்காது, எல்லாத்தையும் பார்த்து எல்லாரும் காரி தூக்குறாங்கயா. டே இன் அண்ட் டே அவுட் நீங்க எல்லாருக்கும் பாயிண்ட் கொடுக்குற ஒரு மிஷனா இருந்திருக்கீங்க. அப்ப அவர் ரன் அடிக்கிறாருன்னா அது KL ராகுல் ஆல்சோ. அப்படிங்கும் போது இவர் சொன்ன மாதிரி இட் ஹாஸ் டு எண்ட் அட் த லீக் ஸ்டேஜ். நான் இன்னொரு ஸ்டெப் போவேன். அந்த கடைசி பிளேஸ் வர்ற டீம்ல இருந்து எவனா அடிக்கிறான்னா ஒரு 50 ரன் கீழே அடிச்சா அவனுக்கு நான் கொடுத்துருவேன். பர்பிள் கேப்பையும் சரி, இதையும் சரி, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. Another fantabulous question, Vipin. Thank you very much. Vicky, over to you. எஸ் பிடாக், எனக்கு ஒண்ணுதான் குவிக்கா ஒரு கொஸ்டின், அதை நீங்க அப்படியே சம் அப் மாதிரி கொடுத்துருங்க. எனக்கு என்ன கொஸ்டின்னா, லீக் ஸ்டேஜ்ல ஆர்சிபியை போட்டு பொழந்து எடுத்தாங்க. 6 செம்மடி அடிச்சாங்க. அது ஞாபகம் இருக்கும் அவங்களுக்கு. ஒருவேளை ஜிடியை கடந்து அந்த டோல்கேட்டை தாண்டி ஃபைனல்ஸ்ல சேர் போட்டு உக்காந்துட்டு இருக்கிற ஆர்சிபியை சந்திக்க போனா ஆல்ரெடி கதை மாதிரி இருக்கிற வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஆர்சிபிக்கு ஒரு சின்ன ஹிக்கப் இருக்குமா? அதுதான் என்னோட கேள்வி. முதல்ல இதை தாண்டணும் ஃபர்ஸ்ட். அது கொஸ்டின் சொல்லிட்டு அப்படியே ரேப் அப் பண்ணி க்ளோசிங் தாட்ஸோட முடிச்சு விட்டுருங்க பிடாக். எஸ், ரைட் கொஸ்டின். பிகாஸ் ஆர்ஆர் டாமினேட் பண்ணாங்க அந்த லீக் கேம்ல, as you rightly pointed out. திருப்பியும் சொல்றேன், அடுத்த கிணற இவங்க தாண்டணும்னாலும் இதே இதுல ஆடுறாங்க. சேம் வின் ஃபேக்டர். சேம் என்ன வின் ஃபேக்டர்? ஃபர்ஸ்ட் 8 ஓவர் ஆஃப் பேட்டிங், ஸ்பின்னர்ஸ் எக்கானமி. ஸ்பின்னர்ஸ் எக்கானமியை விட்டுருங்க நீங்க, அங்க ரஷீத் கான் மட்டும்தான் இருக்காரு.
அங்க வெறும் ரஷீத் கான் தான், வேற எவனுக்கு போலிங் அது ரஷீத் கானுக்கு ஃபுல்லா போலிங் கொடுக்கறது இல்ல. ஃபர்ஸ்ட் 8 ஓவர் ஆஃப் பர்ஸ்ட், அதாவது சுட்டி குழந்தையும் வைபவும் எப்படி இவரு ஜெய்ஸ்வாலும் எப்படி ஆடுறாரு, ஆர்ச்சரோட பர்ஸ்ட் இத ஜிடி உடைச்சிட்டான், இவங்க மாட்டிப்பாங்க. அதே மாதிரி அகமதாபாத்ல ஆர்ச்சருக்கு எடுக்கும், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. இட்ஸ் a குட் சான்ஸ் ஆஃப் நிப்பிங் அவுட் a couple of wickets there. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன், குட்டியெல்லாம் நீங்க இந்த மாதிரி வந்து எல்லா பாலையும் சிக்ஸ் அடிக்கணும்னு சாக்லேட் சாப்பிட்டுட்டு வந்தா இட் மைட் ஒர்க், இட் மைட் நாட் ஒர்க். மூலக்காரரு சுருக்குன்னு கொண்டுருவாரு பாலை. அப்ப சாய் சுதர்ஷன் ஓபன் அப் பண்ணாரு பாருங்க, கேரம் பால் வேற, நக்கல் பால் வேற. அதனால இப்ப இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த கணரை தாண்டணும். இப்ப எல்லாரும் எப்படின்னா இந்த ஒரு அடி அடிச்சுட்டாங்கன்னு எல்லாம் என்ன பண்ணுவாங்க, புட் த மணி ஆன் ஆர்ஆர், அவ்வளவுதான் நியூஸ் க்ளோஸ், ஆர்ஆர் இதுதான் அப்படின்னு. அதனால அந்த மாதிரிதான் எல்லாரும் சொன்னாங்க. இப்ப நான் வந்து சொன்னேனே உங்களுக்கு, நான் வந்து கொடுத்த எட்ஜ் என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் 8 ஓவர் எட்ஜ் அவங்களுக்கு தான் இருக்கு. ஸ்பின்னரும் அவங்க தான் நிறைய போடுவாங்க. ஆனா the கைண்ட் ஆஃப் கிரிக்கெட் தீஸ் கைஸ் ஆர் பிளேயிங், ராயல்ஸ் இன்னும் 9 பேரோட தான் ஆடுறாங்க. தாட்சன் சாணக்காவை நீங்க வந்து பிளேயிங் லெவல்ல சேர்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பாருங்க, ஐ ஹவ் காட் மை ஒப்பீனியன், விபின் ஹஸ் காட் இஸ் ஒப்பீனியன், விக்கி ஹஸ் காட் இஸ் ஒப்பீனியன். நீங்க வந்து சேர்க்கலாம். எட்மயர் வந்தா 50 பால்ல 100 அடிச்சிருவாரா, மாட்டாரு, இல்லன்னு நான் சொல்லல. பட் ஒரு 2 சிக்ஸ் அப்ப வந்து அந்த சிச்சுவேஷன்ல ஒரு 2 சிக்ஸ் எக்கறதுக்கு எட்மயரால முடியும். அதுதான் நான் ஷானக்கா இஸ் நாட் bowling, you're not using him as an option, he cannot play as a batsman, please understand. RL has to bat in top 5 ஆனவங்க இப்படி எந்த ஃபினிஷர் ஜாப். ஸோ அவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. பட் ஏன்னோ இதையும் வச்சுட்டு இந்த லிமிடேஷனையும் வச்சுட்டு they have outplayed them by a margin. 46 ரன்ல 47 ரன்ல ஜெயிக்கிறாங்கன்னா பிக் மார்ஜின். ஃபார் மீ Sunrisers getting into the playoffs is an absolutely phenomenal achievement. Kudos to their coaching staff, kudos to their management, kudos to their player, kudos to Captain Pat Cummins. Congratulations to Royals. பாப்போம் யார் வந்து அடுத்த கணரை தாண்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு லாரியை போய் நிறுத்த போறாங்க அகமதாபாத்லன்னு. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரிவிலேஜ் டு ஹோஸ்ட் சம்மன் லைக் விபின். இஸ் நாலேஜ் அட் த ஏஜ் ஆஃப் 50, வாவ். எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம 15 வயசுல இவ்வளவு புத்திசாலியா இருந்தா இன்னும் வேற எங்கேயாவது போயிருக்க மாட்டோமோ அப்படின்னு. பட் இட் அட்லீஸ்ட் இன்ஸ்பயர்ஸ் மீ தட் ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு மீட் பீப்புள் லைக் விபின். விபின், தேங்க் யூ வெரி மச் ஃபார் த எஃபர்ட்ஸ் வாட் யூ ஹவ் புட் இன் டு கெட் இன் ஹியர். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். You will also receive a gift from my side. I wish you all the very best. ஃபியூச்சர்ல உங்களை ஒரு அனலிஸ்டா நான் பார்த்தேன்னா வாழ்க்கையில நீங்க ஜெயிச்சதுக்கான அர்த்தம் இல்ல, உங்களை விட நான் ஜெயிச்சதுக்கான அர்த்தம். அதே மாதிரி விக்கி சொன்ன மாதிரி 15 வயசு நானும் நினைக்கவே இல்லை. The matured way you are talking, the way you are conducting yourselves, we all can learn, what it is. Stay blessed. I am very hopeful that we will host you again for some other thing somewhere, considering your cricketing knowledge. Thanks a lot. Congratulations for Royals and the unfortunate exit for SRH. That's all we have got. The next episode is going to be the preview between qualified 2. That's going to be Gujarat Titans and ஜெயிச்சிட்டு போற ராஜஸ்தான் ராயல்ஸ் with your very own எல்லாமே அடி வாங்கிட்டோம். ஸோ 96 இருக்கட்டும், 96% accurate Blast Vignesh. Until then, thanks a lot and bye-bye.